நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். சரியான நபர்கள் என் வாழ்க்கைக்குள்ள வரணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற ஆளா நீங்க? சரியான வாழ்க்கை துணை, சரியான பிசினஸ் பார்ட்னர், சரியான ஒரு நபர், உங்களை உற்சாகப்படுத்துற நபர்கள், உங்களோட ஜெப பங்காளர்கள், உங்களுக்கு பொருளாதார உதவி செய்கிற நபர்கள், இப்படி எந்த வகையிலையும் சரி, சரியான நபர்கள் உங்க வாழ்க்கையில வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஜான், எனக்கு இப்படி ஒரு அழைப்பு இருக்கு, இப்படி ஒரு தரிசனம் இருக்கு, ஆண்டவர் நான் இங்க போகணும்னு தான் விரும்புறாருன்னு எனக்கு தெரியும். இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனம். இந்த ஒரு கனவை ஆண்டவர் தான் எனக்குள்ள போட்டிருக்கிறாரு. நான் பிடிச்சிருக்கிற இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கர்த்தர் எனக்கு தந்தது. ஆனா என்னன்னு தெரியல, நான் தவறான ஜனங்களோட மாட்டிட்டு இருக்கிறேனோன்னு எனக்கு தோணுது. இப்படி நீங்க சொல்றீங்களா? தொடர்ந்து கேளுங்க. ஒரு முக்கியமான செய்தியை உங்களுக்கு கொடுக்க நான் விரும்புறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல இருந்து வாசிக்கிறேன். இந்த பகுதி எதை பத்தினதுன்னு சொல்லிடுறேன். இயேசு கிறிஸ்துவோட வம்ச வரலாறு. ஆண்டவர் எனக்கு முக்கியமான விஷயத்த கத்துக் கொடுத்தாரு. இந்த பகுதி 2 பெண்களை பத்தி குறிப்பிடுது. வசனம் 5 பாருங்க. சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். இது 2 பெண்களை பத்தி பேசுது. ஒன்னு ரூத், இன்னொன்னு ராகாப். அவங்க 2 பேருமே தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் வம்சத்துல உள்ளவங்க இல்ல. இத நீங்க புரிஞ்சுக்கணும். உண்மையான ஜீவனுள்ள ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க இல்ல அவங்க. அவங்களோட பின்னணி சரியானது இல்ல. தவறான ஜனங்களோட அவங்க இருந்தாங்க. உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்குதுன்னு உணர்றீங்க. ஆண்டவர் உங்களை நடத்துறாரு. எங்கேயோ கொண்டு போறாருன்னு நீங்க உணர்றீங்க. ஆனா தவறான இடத்துல நீங்க மாட்டிக்கிட்டதாவும் உணர்றீங்க. இது உங்களுக்கான வார்த்தை. இந்த 2 பேரும் தவறான ஜனங்களோட இருந்தாங்க. இதுல நீங்க கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. உங்களுக்கு அவங்கள பத்தி முழுசா தெரியணும்னா, ரூத் யாரு, ராகாப் யாருன்னு உங்களுக்கு தெரியலன்னா, வேதத்துல வாசிச்சு பாருங்க. யோசுவா புத்தகத்துடைய முதல் 2 அதிகாரத்துல ராகாப் பத்தின செய்திகளை நீங்க வாசிக்கலாம். அதே போல ரூத்ன்ற தனி புத்தகத்துல நீங்க தெரிஞ்சுக்கலாம். ராகாப் தவறான ஜனங்களோட இருந்தாங்க. ரூத்தும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள்ல இருந்து வரல. அவங்களோட ஜனக்கூட்டம் ஆண்டவரை கனப்படுத்துற மக்கள் கூட்டம் இல்ல. அந்த ஜனக்கூட்டம் ரட்சிப்புக்கு நேரா நடத்தப்பட்ட மக்கள் கூட்டம் இல்ல. ஆனா பாருங்க, இந்த 2 பெண்களுமே இயேசுவின் வம்ச வரலாறுல இடம் பெறாங்க. அவங்க சரியான மக்களை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களோட கடைசி இலக்க நோக்கி சரியா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நற்செய்தி என்ன தெரியுமா? நீங்க யாரா இருந்தாலும், நீங்க எங்க இருந்தாலும், உங்களோட அழைப்புக்கு நேரா உங்களை மிகச் சரியா நடத்த ஆண்டவரால முடியும். நீங்க எங்க போகணுமோ அங்க உங்களை சரியா அவர் நடத்துவாரு. சரியான ஜனங்களோட உங்களை இணைக்கிறதுக்கு அவரால முடியும். உங்களோட கடைசி இலக்குக்கு நேரா உங்களை கூட்டி செல்ல அவரால முடியும். அப்படி ஒரு விசுவாசம் உங்களுக்கு வேணும். ஆனா இங்க ஒரு வித்தியாசம் இருக்கு. ராகாப் பாருங்க, அவங்க கானானிய எல்லைக்குள்ள இருந்தாங்க. வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு உள்ள அவங்க இருந்தாங்க. சரியான இடத்துல, ஆனா தவறான ஜனங்களோட அவங்க இருந்தாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரியான இடத்துல தவறான ஜனங்களோட இருந்தாங்க. ரூத் மோவாப் தேசத்துல இருந்தாங்க. அது தவறான இடம், தவறான மக்கள் கூட்டம். நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க ஆண்டவர் இருக்க விரும்புற இடத்துல தான் இருக்கிறீங்களா? ஆண்டவர் விரும்புற மக்கள் கூட்டத்தோட தான் இருக்கிறீங்களா? ராகாபா இல்ல ரூத்தா? சரியான நபர்கள் என்னை சுத்தி இல்லைன்னு சொல்றீங்களா? சரியான இடத்துல இருக்கீங்களான்னு முதல்ல பாருங்க. நீங்க ராகாபா, ரூத்தா அத முதல்ல பாருங்க. ஏன்னா நீங்க ராகாபா இருந்தீங்கன்னா, ஆண்டவர் அழைச்ச சரியான இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா, ஆண்டவரோட நோக்கத்தின் இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு காட்டின இடத்துல பணித்தளத்துல நீங்க இருந்தீங்கன்னா, அதாவது சரியான இடத்துல இருந்தும் சரியான நபர்களை நீங்க பார்க்க முடியலன்னா, அப்படியே இருங்க. தொடர்ந்து அதுல இருங்க. ஏன்னா சரியான நேரத்துல சரியான நபர்களை நீங்க இருக்கிற இடத்துக்கே ஆண்டவர் அழைச்சிட்டு வருவார். மிகச் சரியான குறிக்கப்பட்ட நேரத்துல ஆண்டவரின் ஜனங்கள் அந்த இடத்துக்கு வந்தாங்க. அப்படித்தான் ராகாபுக்கு சரியான மக்கள் கூட்டத்தோட தொடர்பு ஏற்பட்டது. அதாவது சரியான இடத்துல இருந்தும் தவறான ஜனங்களோட இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? சரியான நேரத்துல ஆண்டவர் சரியான நபர்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வருவார். மிகச் சரியான நேரத்துல அவங்க உள்ள வருவாங்க. நீங்க பொறுமையா இருங்க, ஆண்டவரை நம்புங்க, அது நடக்கும். ஒருவேளை 2வது சூழலை போல, ரூத்த போல தவறான இடத்துல இருக்கிறீங்களா?
ஜான், நான் மோவாப்ல இருக்கிறேன். எனக்கு சரியான நபர்களோட தொடர்பு இல்ல. எனக்கு வேற வழியே இல்ல. ஏன்னா மோவாப் பாவத்தின் ஒரு இடம். அதிலிருந்து எந்த நன்மையும் வராது அப்படின்னு சொல்றீங்களா? தவறான இடத்துல இருந்தும் கூட ஆண்டவர் விரும்புற காரியங்களை நான் செய்ய விரும்புறேன்னு சொல்றீங்களா? ஆண்டவரோட சித்தத்தை செய்ய விரும்புறேன்னு சொல்றீங்களா? என் வாழ்க்கையில அவரோட சித்தத்தை நிறைவேற்ற விரும்புறேன்னு சொல்றீங்களா? நான் சொல்றேன், சரியான நேரத்துல சரியான நபர்கள் வருவாங்க. உங்களோட தொடர்பு கொள்வாங்க. சரியான இடத்துக்கு உங்கள அவங்க அழைச்சிட்டு போவாங்க. ஒரு குடும்பம் இந்த நாட்டுக்கு வர்றாங்க. எதுக்கு? ரூத்தோட உறவை ஏற்படுத்திக் கொள்ள. அதன் மூலமா ரூத் சரியான இடத்துக்கு அழைக்கப்பட்டு கொண்டு போறாங்க. அங்க போய் சரியான நபரான போவாசோட தொடர்பு கொள்றாங்க. இயேசுவின் வம்ச வரலாறுல அவங்க இடம் பெறுறாங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இன்னைக்கு வேணும். ஆண்டவர் நல்ல ஆண்டவர். அவர் அன்பான தகப்பன். அவரை நீங்க நம்பலாம். அவர் உண்மை உள்ளவர். அவரோட வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கின்றன. நான் தவறான மக்களோட சிக்கிக் கொண்டிருக்கிறேன்னு இன்னைக்கு சொல்றீங்களா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரியான இடத்துல இருந்தும் நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்றீங்களா? சரியான நபர்கள் சரியான நேரத்துல உங்க வாழ்க்கைக்குள்ள வருவாங்க. தவறான இடத்துல இருக்கிறேன், வேற வழியே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரியான நேரத்துல சரியான நபர்கள் வந்து உங்களை சரியான இடத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க. ஆனா நீங்க வேண்டும்னே தெரிந்தே தவறான இடத்துல இருந்தீங்கன்னா, ஆண்டவர் வேறொரு இடத்துக்கு நீங்க போகணும்னு சொல்றாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆபிரகாம் கிட்ட இங்கிருந்து புறப்படுன்னு சொன்னது போல உங்ககிட்டயும் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இன்னும் நீங்க அங்கேயே இருந்துகிட்டு, இல்ல ஆண்டவரே நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்றீங்களா? சரியான இடத்துக்கு நீங்க போகணும்னு நான் ஜெபிக்கிறேன். ஏன்னா, இது உங்களோட ஆளுகைக்குள்ளதான் இருக்கு. நினிவேக்கு போன்னு ஆண்டவர் சொல்றாரு. அத யோனாவால செய்ய முடியும். உங்களால முடிஞ்ச விஷயத்த செய்யின்னு ஆண்டவர் சொல்றப்ப நீங்க செய்யணும். நகருன்னு சொன்னா நீங்க நகரணும். சரியான இடத்துல இருந்தீங்கன்னா, சரியான நபர்கள நீங்க சந்திப்பீங்க. சரியான நபர்கள நீங்க சந்திக்கிறப்ப உங்களுக்கு தெய்வீக தொடர்புகள் உண்டாகும். தெய்வீக நோக்கங்கள உங்க வாழ்க்கை மூலமா ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்துல எந்த இடத்துல அவங்க இருந்தாலும் சரி, சரியான நேரத்துல ஆண்டவர் ஒருவரும் பூட்டக்கூடாத கதவுகளை திறப்பார்ன்னு அவங்க புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. சரியான நபர்களை ஆண்டவர் அழைச்சிட்டு வருவார்னு அவங்க புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. சரியான ஜனங்களோட அவங்க இருக்கட்டும். சரியான நபர்கள் அவங்க வாழ்க்கையில வர உதவி செய்யுங்க. ஜனங்களை ஆளுகை செய்யற ஆண்டவர் நீர். நீர் அவர்களுக்கு வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றும். அமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngiftha.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா, நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.